ஹாய் தர்சன் டாக்கிஸ் வியூவர்ஸ், நீங்கள் இந்த நேரம் என்னை போன்ற ஒரு ஆர்சிபி ரசிகராக இருந்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தில் இருப்பீங்கள் என்றதை நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். அந்த லெவலுக்கு ஆர்சிபி அணி 18 வருடங்களாக கப்பே அடிக்காது என்று இருந்ததை போன வருஷம் நாங்களும் கப்படிப்போம் என்றதை ஜெயிச்சு காட்டியிருந்தோம். அதை தொடர்ந்து இப்ப இந்த வருஷமும் நாங்க எடுத்த கப்பை திருப்பி நாங்க தாண்டா எடுப்போம் என்ற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இருந்த ஆர்சிபி அணியை விட இந்த வருஷம் ஆர்சிபி அணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. போன வருஷம் நாம ஆர்சிபி அணி கிண்ணம் கைப்பற்றிய பிற்பாடு நான் ஒரு இடத்துல போயிக்கல, போயிலும் இந்த பஞ்சாப்காரங்கள் இந்த ஆர்சிபி காரங்க ஜெயிக்க விட்டுட்டாங்களே, ஒரு டப்பா டீம் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பேக்கு எனக்கு சுருண்டு எரிச்சுது, பட் பேசாம இருந்தேன். பட் இந்த வருஷம் வந்த ஆர்சிபி அணி போன வருஷம் இருந்த ஆர்சிபி அணியை விட ரொம்ப டேஞ்சரா இருந்துச்சு. அவங்களோட பேட்டிங் யூனிட், அதே மாதிரி போலிங், ஆல்ரவுண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பயிலா எல்லா விதத்திலயுமே ரொம்ப டேஞ்சரான ஒரு அணியா இருந்துச்சு. எல்லாருமே இந்த சீசன் கூட ஃபேவரிட்ஸ் ஆர்சிபி என்று தான் நினைச்சிருந்தாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. சில டீம்ஸ்கள் தான் அதுக்கு எதிர் ஆர்சிபி கிண்ணமே அடிக்கக்கூடாது என்றதுல மும்முரமா இருந்தாங்க. பட் கோட் பிளான் என்று சொல்ற மாதிரி ஆர்சிபி 18 வருஷங்களாக கப்படிக்காத போன வருஷம் கிண்ணத்தை கைப்பற்றியதோட தொடர்ந்து இரண்டாவது முறையாகவும் ஆர்சிபி அணி தன்னுடைய இரண்டாவது கிண்ணத்தை கைப்பற்றி இருக்கின்றது. விராட் கோலி அந்த அணியில கீ பிளேயர் ஆயிருந்தார். போன போட்டியை விட இந்த போட்டி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சு. என்னன்னா விராட் கோலி கடைசி பால்ல 6 அடிச்சு ஆர்சிபி அணியினுடைய இரண்டாவது கிண்ணத்தை எங்களுக்கு பரிசாக அளிச்சிருக்கிறது. இதை விட என்ன ஸ்பெஷல், அதே மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணிருக்க விராட் கோலி இன்று கூட ஒரு அபாரமான சாதனையை பண்ணியிருந்தார். இதுவரைக்கும் நடந்த 19 ஐபிஎல் கிண்ணத்திலேயும் பாத்தீங்கன்னா அதாவது ஐபிஎல் போட்டியின் இறுதி போட்டியில வேகமான அரைச்சதம் என்ற சாதனையை விராட் கோலி பதிவு செய்திருந்தார். இன்றைய போட்டியில 156 என்ற இலக்கை துரத்தி ஆடிய போது விராட் கோலி மிக அபாரமாக ஆடியிருந்தார். பவர் பிளேல குறிப்பாக ககிசோர் ரபாடாவை நீ போல் போட்டாலே அடிப்பண்டா என்ற ரேஞ்சுக்கு ரங்கி அடிச்சிருந்தார். அந்த லெவலுக்கு 25 பந்துகளில் ஆன ஒரு அரைச்சத்தை பதிவு செய்திருந்தார். இதுதான் ஐபிஎல் வரலாற்றில் இறுதி போட்டியில் பெற்றுக்கொண்ட அதிவேகமான சாதனை என்றதையும் விராட் கோலி படைத்திருந்தார். இன்று விராட் கோலி 3 சிக்ஸர்களை பறக்க விட்டிருந்தார். அதிலும் குறிப்பாக ஆர்சிபி அணியினுடைய இரண்டாவது கிண்ணத்தை வெற்றி பெறுவதற்கான வின்னிங் ஷாட்டையும் சிக்ஸர் மூலமாக ஆர்சிபி ரசிகர்களுக்கு படைத்திருந்தார். அதான் சொன்னேன், போன போட்டியை விட இன்றைய இந்த கிண்ணத்தை பெற்றுக்கொண்ட வெற்றி எங்களுக்கு மிக இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்திருந்தது. விராட் கோலியினுடைய அபாரமான துடுப்பாட்டத்தின் மூலமாகவும் இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அதை விட விராட் கோலி பாத்தீங்கன்னா ஒரு அபாரமான பிளேயர். ஆர்சிபிக்காக இந்த ஐபிஎல் சீசன்களிலே ஒரே அணிக்காக அனைத்து சீசன்களிலுமே விளையாடிய ஒரே ஒரு பிளேயர் விராட் கோலி தான். அந்த லெவலுக்கு அந்த சாதனையை படைத்திருந்தார். மிக சொல்லவே முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி. அதை தாண்டி இன்னும் தரமான சம்பவம் ரஜத் பாட்டிலர். இதுவரைக்கும் ஐபிஎல் கிரிக்கெட்டிலேயே தொடர்ந்து 2 கிண்ணங்களை கைப்பற்றிய சாதனையை சிஎஸ்கே அணி சார்பாக அணித்தலைவர் மகேந்திர சிங் தோனி, அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் சார்பாக பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருவரும் தான் அடுத்தடுத்து கிண்ணங்களை வெற்றி பெற்ற சாதனையாளர்களாக இருந்தார். அந்த பட்டியலில் இணைந்து இருக்கின்றார் ரஜத் பாட்டிலர். அவரும் 2025 மற்றும் 2026 சாம்பியனாக ஆர்சிபி அணியை மாற்றிய ஒரு வெற்றிகரமான தலைவராக திகழ்கின்றார். இந்திய அணியில சூரியகுமார் யாதவனுடைய இடத்தை பிடிப்பதற்கான அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி போய் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ரஜத் பாட்டிலர் ஒரு 3 வருடத்துக்கு சொல்லிட்டான பிளேயர், நல்ல ஒரு கேப்டன்சி மற்றும் ஸ்பின் ஹிட்டர், நல்ல அதிரடியான துடுப்பாட்ட வீரர், மிடில் ஓவர்ல அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். கண்டிப்பாக அவரை பயன்படுத்தணும் என்று நான் விரும்புகிறேன். அதே மாதிரி ஆர்சிபியில 3 பிளேயர்ஸ்களை நிச்சயமாக அணிகளை பயன்படுத்தி ஆகணும். ஒன்று குர்னல் பாண்டியா, போலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கட்டும், ஃபீல்டிங், துடுப்பாட்டம், மனுஷன் இந்த முறை தான் போலிங்கை தாண்டி போலிங்ல செமையா போடுவார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை தாண்டி இந்த சீசன்ல மிகச்சிறந்த துடுப்பாட்டத்தையும் ஆர்சிபி அணிக்காக பங்களிப்பு செய்திருக்கிறார். அந்த மனுஷனையும் இந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு இந்திய அணியில எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் போன சீசனை விட இந்த சீசன்ல இன்னும் எக்ஸ்ட்ரானரியாக வீசியிருந்தார். விண்டேஜ் புவனேஸ்வர் குமாரை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. 36 வயசு நிரம்பிய இவரையும் T20 2027 உலகக்கிண்ண போட்டியில புவனேஸ்வர் குமாரையும் அணிகளை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது
என்பது எனக்கு ரொம்ப இந்த 3 பிளேயர்ஸுக்கும் எப்படியாவது இந்திய அணியில வந்து மீண்டும் வந்து குருணால் பாண்டியா மற்றும் புவனேஸ்வர் குமாருக்கு மீண்டும் அழைப்பு வந்து வழங்க வேண்டும். ரஜத் பாண்டியருக்கு T20 அணிக்கு மெடின் கோலப்பை வந்து வழங்க வேண்டும் என்பதையும் வந்து பர்சனலா வந்து வைக்கிறேன். இந்த போட்டியில நிறைய சாதனைகளை வந்து RCB அணி பெற்றிருக்கின்றது. முதல்ல இந்த போட்டியை பற்றி பார்த்து விடுவோம். நாணய சுழற்சியில வந்து பாத்தீங்கன்னா RCB அணியினுடைய அணித்தலைவர் ரஜத் பாட்டிலர் வந்து வெற்றி பெற்றிருந்தார். அதைத் தொடர்ந்து வந்து அவர் களத்தடுப்பை வந்து தீர்மானித்திருந்தார். அதன்படி முதலில் பந்து வீசிய RCB அணி மிகச் சிறப்பாக வந்து பந்து வீசியிருந்தார்கள். குஜராத் அணியை பொறுத்தவரை குஜராத் அணி வந்து ஒன்றரை துடுப்பாட்ட வரிசையை வந்து கொண்ட ஒரு அணி. அவர்களுடைய டாப் 3 பேட்ஸ்மேனை நம்பித்தான் இந்த இறுதிப் போட்டி வரை வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணி வந்து நெருங்கி இருக்கின்றது. அதில் சாய் சுதர்சன், அணித்தலைவர் சுஷ்மன் கில், அதே மாதிரி ஜோஸ் பட்லர் 3 துடுப்பாட்ட வீரர்களையும் அதே மாதிரி அவர்களுடைய பந்து வீச்சு யூனிட்டையும் வைத்துதான் அவர்கள் வந்து இந்த இறுதிப் போட்டி வரை எட்டி இருக்கின்றார்கள். மிகச்சிறந்த டஃபை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் 155 ஓட்டங்களை தான் குஜராத் டைட்டன்ஸ் அணி பெற்றிருந்தாலும் அதை எதிர்த்து முடிந்த அளவுக்கு அவர்களுடைய போராட்டத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தார்கள். சுஷ்மன் கில்லை உண்மையிலேயே வாழ்த்த வேண்டும். இந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஒரு போஸ்ட்ல வந்து சொல்லியிருந்தேன். சுஷ்மன் கில் வந்து எப்போதெல்லாம் அவர் மீது வந்து அவருடைய திறமை மீது கேள்வி வந்து எழுப்பப்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த மனுஷன் தன்னை துடுப்பாட்டத்தின் மூலமாக வந்து எங்களுடைய வாயை எல்லாம் அடைத்து விடுவார். அப்படித்தான் சுஷ்மன் கில்லுக்கு வந்து இங்கிலாந்து தொடருக்கும் போது அதற்கான அணித்தலைவர் பொறுப்பை வந்து வழங்கிய போது டெஸ்ட் அணியில வந்து அவர் மீது மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. பட் அந்த சீரீஸ்ல எக்ஸ்ட்ரானரியாக வந்து துடுப்படுத்த தன்னை வந்து நிரூபித்திருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த T20 வேர்ல்ட் கப்ல அவரை கடைசி நேரத்தில் அவரை அணியிலிருந்து தூக்கியிருந்தார்கள். வைஸ் கேப்டனாக இருந்தவரே அணியிலிருந்து தூக்கி போட்டிருந்தார்கள். இப்ப மனுஷன் இந்த சீசன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த IPL கால பருவத்திலே வந்து 2வது அதிக ஓட்டங்களை வந்து இந்த தொடர்ல வந்து அதிக ஓட்டங்களை பெற்றவராக வைபவ் சூரியவம்சிக்கு அடுத்ததாக வந்து சுஷ்மன் கில் தான் இருக்கின்றார். 732 ஓட்டங்களை வந்து குவித்திருக்கின்றார். மிகச்சிறந்த ஸ்ட்ரைக் ரேட்டோட வரை இருக்கின்றார். 163 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஆடுகிறார். இந்த IPL சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா 5வது அதிகூடிய ஸ்ட்ரைக் ரேட்டாக கூட அவர் தான் இருக்கின்றார். அந்த லெவலுக்கு மனுஷன் தான் என்னால T20 கிரிக்கெட்லயும் ஆட முடியும் என்பதை வந்து மிகச் சிறப்பாக வந்து எடுத்து காட்டியிருந்தார். அதே மாதிரி சாய் சுதர்சன் போன சீசனை போல இந்த சீசனும் எக்ஸ்ட்ரானரியாக வந்து துடுப்பாட்டாங்க. ஆக மொத்தம் இவர்கள் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணி 3 துடுப்பாட்ட வீரர்களை நம்பியே வந்து ஆடி இருந்தது. அதை மிகச்சிறப்பாக ஆரம்பத்திலேயே வந்து விக்கெட்டுகளை வந்து புவனேஸ்வர் குமார், ஜோஸ் கெசல்வுட் ஆகியோர் வந்து பறித்திருந்தார்கள். சாய் சுதர்சன், சுஷ்மன் கில். அதோடைய வந்து பின்னர் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ல வந்து பொறுமையாக ஆடிய ஜோஸ் பட்லரையும் எக்ஸ்ட்ரானரியாக வந்து குருணால் பாண்டியா வந்து வெளியிலே வந்து அனுப்பியிருந்தார். இதோடு கதை முடிந்தது என்று இருந்த குஜராத் டைட்டன்ஸை ஓரளவுக்கு தன்னுடைய துடுப்பாட்டத்தின் மூலமாக தனது அரைச்சதத்தின் மூலமாக வந்து வாஷிங்டன் சுந்தர் ஒரு 155 என்ற ஒரு ஓரளவு போராடக்கூடிய வெற்றி இலக்கை வந்து நிர்ணயித்திருந்தது. அதை ஆரம்பத்திலே இருந்தே RCB அணி தவிடுபொடியாக்கி இருந்தது. முதல் ஓவரை முகமது சிராஜ் மிகச் சிறப்பாக வந்து பந்து வீசியிருந்தார். இருந்த போதிலும் முகமது சிராஜ் வந்து 2வது ஓவரை வீச வந்த ரபாடாவின் பந்து வீச்சை வெங்கடேஷ் ஐயர் அடித்து துவம்சம் பண்ணியிருந்தார். அதிலேயே போட்டி வந்து முடிந்துவிட்டது. பவர் பிளேல RCB அணி வந்து பாத்தீங்கன்னா மிகச் சிறப்பாக விளையாடி இருந்தது. 70 ஓட்டங்களை வந்து பெற்று இருந்தது. 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்தது. அதிலேயே போட்டி ஸ்டீல் ஆகிவிட்டது. அதே மீன ரஷீத் கான் ஒரு ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிலர் மற்றும் குருணால் பாண்டியா ஆகியோரை வந்து வீழ்த்தி கொஞ்சம் போட்டிகளை வாரமாதி இருந்தது. பட் அதை பிறகு RCB அதிரடியை கைவிடவில்லை. டிம் டேவிட் ஒரு ஸ்மால் கேமியோ, அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா ஒரு ஸ்மால் கேமியோவால போட்டியை RCB அணி வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி ஆரம்பத்திலிருந்து அதிரடியாக ஆடி இறுதி வரை போட்டியில வந்து ஆட்டமிழக்காமல் அதிரடியாக வந்து ஆடி இருந்தார். 75 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருந்தார். 3 சிக்ஸர்கள், அதே மாதிரி 8 பவுண்டரிகளையும் வந்து எடுத்து அதிரடியாக ஆடி வெற்றியை வந்து RCBக்கு வந்து பதிவு செய்திருக்கின்றார். இதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டியில ஆட்ட நாயனாக விராட் கோலி தான் வந்து தேர்வு செய்திருந்தார். RCB அணியினுடைய இந்த போட்டியில வந்து எல்லாருமே அது ஒரு அணி வந்து 2-3 வீரர்கள் மட்டும் ஜொலித்தால் கிண்ணத்தை வந்து கைப்பற்ற முடியாது. 11 பேரும் பங்களிப்பை வந்து செய்தால் மட்டுமே கிண்ணத்தை வந்து கைப்பற்ற முடியும் என்றது மீண்டும் ஒரு முறை வந்து நிரூபணம் ஆயிடுது. RCB இதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா 3 மெயின் பேட்ஸ்மேனை வைத்துக் கொண்டு போட்டியை வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு மைண்ட்ல இருந்தது. அதையெல்லாம் இல்லை, எங்களுக்கு ப்ராப்பரான போலர்ஸும் தேவை, அதே மாதிரி நல்ல பேட்ஸ்மேனும் தேவை என்றதை புரிந்து கொண்டு இந்த 2 சீசனும் அடுத்தடுத்து கிண்ணங்களை வந்து கைப்பற்றியிருக்கின்றார்கள். ஆண்டி ஃப்ளோவர் மிகச் சிறப்பான பயிற்றுவிப்பு, அதே மாதிரி தினேஷ் கார்த்திக்கினுடைய மெண்டராக இருந்து அணியினுடைய துடுப்பாட்டத்துக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்கி ஸ்ட்ராட்டஜியில ஹெல்ப் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். ரஜத் பட்டிலருடைய அணி தலைமைத்துவம், அதே மாதிரி அவர் பந்து வீச்சாளர்களை வந்து கையாளுகின்ற விதம், அந்த மாற்றங்களை செய்கின்ற விதம் மிக மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. அணித்தலைவராக மிடில் ஓவர்ல அவர் ஸ்பின்னை வந்து மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக வந்து கையாண்டிருந்தார். RCB ஸ்பின்னில வந்து விக்கெட்டை வந்து வீழ்த்துவது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மிடில் ஓவர்ல
ஆர்சிபிக்கு எதிராக வந்து ஸ்பின்னர்கள் வந்து பந்து வீசுவதற்கு வந்து 5 இருந்தார்கள். அந்த லெவலுக்கு ரஜத் பட்டியர் அதை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தார். ஓவரால் எல்லாருமே மிகச்சிறப்பாக, புவனேஸ்வர் குமார் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்த இந்த சீசன்ல வந்து. ஆனால் பட் அதிக விக்கெட்டுகளை வந்து 1 விக்கெட்டுகளால் வந்து கபிச ரபாடா வந்து பர்பிள் கேப்பை வந்து இந்த வருஷத்துக்கான இதை வந்து கைப்பற்றிக் கொள்கின்றார். அதே மாதிரி துடுப்பாட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாதியில வந்து மிகச்சிறப்பாக ஆர்சிபிக்கு தேவையான அதிரடியான துவக்கத்தை வந்து எப்பவுமே ஒரு ஃபயரான ஒரு 20 இருந்து 30 ஓட்டங்களை வந்து பெற்றுக் கொடுத்து விடுவார். அதே மாதிரி அங்கால விராட் கோலி ஒரு மிகச்சிறந்த இன்னிங்ஸ், அதே போல ஒன் டவுன்ல தேவதத் படிக்கல் என்ற துடுப்பாட்டமாக இருக்கட்டும். அதே மாதிரி டிம் டேவிட், ரொமாரியோ செஃபர்ட் ஆகியோர், குர்னல் பாண்டியாவின் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி ஜக்கப் டாஃபி, ரஷீத் தலாம் அவரெல்லாம் உண்மையில மிகச்சிறந்த ஒரு அன்ரேட்டட் போலராக இருக்கின்றார். இந்த சீசன்ல ஆர்சிபி காணிக்காக 19 விக்கெட்டுகளை வந்திருக்கிறார். மிடில் ஓவர்ல தேவையான பிரேக் த்ரூக்களை எல்லாம் பண்ணினவர் இந்த ரஷீத் தார் என்பவர் தான். போன வருஷம் அவர் எக்ஸ்பென்சிவா இருந்தார். பட் அவரை வந்து அது 6 கோடிக்கு வாங்கினாலும் அவரை வந்து இந்த முறையும் வெளிவிடாமல் அவரை அப்படியே ட்ரெயின் பண்ணி இந்த வருஷம் வந்து ஒரு கோர்ஸாக வந்து ஓட விட்டுருக்காங்க. மொத்தத்தில் ஆர்சிபி அணி தன்னுடைய 2வது கிண்ணத்தை வந்து கைப்பற்றி இருக்கின்றது. மிக்க ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறேன். ஆர்சிபி ஃபேன்ஸா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயிலான விஷயத்தோட உங்களை வந்து இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். நன்றி.